ஹாய், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் முட்டைக்கோஸு, 1 கப் முக்கால் பதத்தில் வடித்த பாசுமதி சாதம், 1/4 கப் பட்டாணியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, 1 ஸ்டாரும், 1 பிரிஞ்சி இலை, மல்லி, 1 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டை நறுக்கி எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1/4 ஸ்பூன், தேவையான உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய். முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் காஞ்சோடனே அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பிரிஞ்சலையும் ஸ்டாரையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது பொரிஞ்சோடனே பச்சை மிளகாயும் பூண்டையும் போட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அளவுக்கு வதங்கினோடனே முட்டைக்கோசையும் பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காயும் பட்டாணி நல்லா வதங்கிருச்சு. இது கூட மிளகுத்தூளும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வதக்கி சாத்தையும் தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு முன்னாடியே சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சு 1 நிமிஷம் போல் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் மல்லித்தழை தூவிக்கங்க. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க இந்த முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். கட்டாயம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.